ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்டிஇ நீதிமன்ற வழக்கின் இறுதி தீர்ப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அதாவது நேற்று வந்து இந்த கேஸ் நடந்தது. அதோட ஃபைனலாக என்ன முடிவுகள் வெளியானது அப்படிங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 வழக்குகள் வந்து விசாரணைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறது இருந்தது. 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோர்ட்டினுடைய ஆர்டரை அரசு வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும். அதே மாதிரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டிஇ தடையாணை வழக்கு 2% ப்ரமோஷன் கேஸும் வந்து வர இருந்தது. பட் இந்த 2% ப்ரமோஷன் கேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வந்திருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 410 ஆசிரியர்களுக்கான வழக்கு அப்படிங்கிறது தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த கேஸோட ஹியரிங்லாம் நேற்று வந்து முடிஞ்சிருக்கு. பட் என்ன ஒரு இறுதியாக என்ன ஒரு விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த கேஸை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. அரசு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2% ப்ரமோஷன் கேஸ் தான் எல்லோரும் எதிர்பார்த்தப்பட்ட ஒரு கேஸு. இந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆகலை. நெக்ஸ்ட் வீக்கில் இந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 410 ஆசிரியர்களுக்கான வழக்கமே அடுத்த வாரத்தில் வந்து விசாரணைக்கு வந்துடும். ஸோ மொத்தத்தில் இனி தடையாணை வந்து கிடைக்குமா, இல்லை அதனை தொடர்ந்து அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.